அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். 12 கல்வி அமைப்புகள், DRDOவின் 30 ஆய்வுக்கூடங்கள், விஞ்ஞான மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு, இஸ்ரோ, தொழில்துறை ஆகியவற்றினுடைய பங்கேற்பு இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது. தத்தம் அமைப்புகளின் ஆய்வுக்கூடங்களில் 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் 100 ஆராய்ச்சி மாணவர்களும் ஏவுகணை தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட கூட்டு முயற்சியால் அந்த ஒரு வருடத்தில் சாதிக்க முடிந்த பணி நேர்த்தியை கடந்தும் எனக்கு ஓர் அபார நம்பிக்கை பிறந்தது. அமைதி நடவடிக்கைக்காக முதல் அணுகுண்டு வெடிப்பு சோதனையை இந்தியா நடத்திய போது அணு ஆயுத சாதனை வெடிக்க வைக்கும் திறன் படைத்த உலக நாடுகளில் நாம் 6வது இடத்தை பிடித்துவிட்டோம் என்று பிரகடனம் செய்தோம். SLV-3ஐ விண்ணில் செலுத்துவதில் செயற்கைக்கோள் ஏவும் திறன் படைத்த 5வது நாடு என்ற பெருமை படைத்தோம். இதற்கெல்லாம் காரணம் ஒரு இந்திய முஸ்லீம், தமிழகத்தைச் சேர்ந்த கடைக்கோடி மனிதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான். இந்திய நாடு இப்போவாவது இனிமேலாவது தயவுசெய்து மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் தான் இந்திய நாட்டையே உலகறிய செய்தவர். அனைவரிடமிருந்தும் வெளிப்பட்ட அறிவு திறனில் இருந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு அபரீதமான பலன் கிடைத்தது. பள்ளிக்கூட வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வாசிக்கவும் எழுதவும் படிக்கவும் மட்டும்தான் கற்றுத்தந்திருக்கிறார்கள். கவனிப்பது என்பது கற்றுத்தரப்படுவது கிடையாது என்பதே வேடிக்கை. சென்ற மாத மதிப்பீட்டு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்த செயல் திட்டத்தின்படி டாக்டர் அப்துல் கலாம் குழுவினர் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் திருமதி இந்திரா காந்தி கொலையான செய்தி கிடைத்தது. இதைத் தொடர்ந்து எங்கும் வன்முறையும் கலவரமும் பரவியதை அறிந்தோம். ஹைதராபாத் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் இங்கு வருகை தந்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அந்த நினைவுகள் டாக்டர் அப்துல் கலாம் வேதனையை மேலும் கிளறிவிட்டன. அவர் மகத்தான மனிதர்கள் ஏன் இப்படி கொடூர முடிவுக்கு ஆளாகிறார்கள் என்பது அவருக்கு வருத்தமாக இருந்தது. எப்படி ஒரு இந்தியர் வருத்தப்பட்டிருக்கிறார் டாக்டர் இந்திரா காந்தி இறந்ததற்கு என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட மனிதர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் சேர்த்து ஒரு துணியை நெய்திருப்பது போல இந்த பூமியில் நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. திருமதி இந்திரா காந்தியினுடைய மரணம் விஞ்ஞான சமுதாயத்திற்கு பேரிழப்பு. தேசத்தின் ஆராய்ச்சிக்கு உந்து சக்தி அளித்தவர் அவர். அடுத்து அவரது மகன் ராஜீவ் காந்தி இந்திய பிரதமர் பொறுப்பேற்றார். தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவுடன் திருமதி இந்திரா காந்தியினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார். அவற்றில் IGMDPயும் அடங்கும். 1985ஆம் ஆண்டு 3ஆம் தேதியன்று இம்ரத் ஆய்வு மையத்திற்கு பிரதமர் ராஜீவ் காந்தி அடிக்கல் நாட்டினார். அவரது தாயிடம் காணப்பட்ட அதே துணிச்சலும் உறுதியும் அவரிடமும் காணப்பட்டன. அவர் வந்து சென்ற ஒரு வாரத்திற்குள் அமெரிக்க படையினுடைய அழைப்பை ஏற்று டாக்டர் அருணாச்சலத்துடன் அமெரிக்காவுக்கு பயணமானார் டாக்டர் அப்துல் கலாம். தேசிய விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடத்தினுடைய ரோத்தம் நரசிம்ஹாவும் HALஇன் KK கணபதியும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் வந்திருந்தார்கள். வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனில் அவர்கள் பணி முடிந்ததும் சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கினார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு டாக்டர் அப்துல் கலாமினுடைய அபிமான எழுத்தாளர் ராபர்ட் ஷீலர் நிர்மாணித்திருந்த
ஸ்படிக தேவாலயத்திற்கு கிறிஸ்டல் கேத்தட்ரல் சென்றார்கள். முழுக்க முழுக்க கண்ணாடியாலே அமைக்கப்பட்டிருந்த இதன் பளபளப்புக்கும் அழகில் பிரமித்து போனார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். மீண்டும் நாளை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழ்வில் கடைப்பிடியுங்கள். தமிழ்நாட்டில் நிச்சயமாக காவல்துறை இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தாங்கள் படியுங்கள். நிச்சயம் காவல்துறையே இருக்காது. நன்றி, வணக்கம்.